பிரியன், இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சோமு அவர்கள் சொன்னதுல கட்சி அன்புமணி அவர்கள் பக்கம் வந்துருச்சு. அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புன்றப்ப அதிமுக பாஜக கூட்டணி இயல்பா திமுக எதிர்ப்ப அன்புமணி முன்னிலை வைக்கிறதுனால அதுவும் அவருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா ஒரு பலவீனமான இடத்துல தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாங்களா? என்ன செய்ய போறோன்ற ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்கிறாங்களா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு பொதுக்குழு நடத்துறதுக்கான எந்த தடையும் நேற்று நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் போடாததுனால அன்புமணிக்கு பொதுக்குழு நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கட்சி விதிப்படியும் அதுதான் சரியான ஒரு நிலைப்பாடுன்றது என்னுடைய கருத்து. நேற்று ஆனந்த் வெங்கடேஷ் வேற ஏதாவது தீர்ப்பு கொடுத்தாருன்னா தான் அது சர்ச்சைக்குரியதாக இருக்கும். அந்த விதிகள் அதுதான் சொல்லுது. மே 28 அவரோட பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற வரையும் அவர் கண்டினியூ பண்ணுவார்ன்றது தான் பொதுவான நியதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ராமதாஸ் அவருடைய வாதம் எடுபடலைன்றது அவர் கொஞ்சம் பலவீனமான இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் நீதிமன்ற போராட்டத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கம்மிங் பேக் டு ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் வரும்பொழுது இந்த ரெண்டு பிரிவுமே அப்படியே நீடிச்சதுன்னா, தேர்தல் வரையும் நீடிச்சதுன்னா தான் இந்த கேள்விகள்லாம் ரைஸ் ஆகும். ஆக்சுவலாக இந்த ரெண்டு பிரிவும் இப்படியே தேர்தல் வரையும் நீடிச்சதுன்னா முதல் கேஷுவாலிட்டி, முதல் பலி அதோட செல்வாக்கு, பாமகவுடைய செல்வாக்கு அது அடி வாங்கும். அது அன்புமணியாக இருந்தாலும் சரி, ராமதாஸாக இருந்தாலும் சரி, அவர் பக்கம் தொண்டர் இருந்தாலும் சரி, இவர் பக்கம் நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அந்த தொண்டர்கள் ஃபர்ஸ்ட் விரக்தி அடைஞ்சிருவாங்க. தொண்டர்கள் வேற வேற அணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பலவீனமாகும். ஏற்கனவே ஒட்டுமொத்த வன்னியர்கள் ஆதரவு பாமக பெற்றிருக்காங்கன்னா அது இல்லை. அந்த பாமக ஓட் பேங்க்லேயே அதிமுக ஓட் பேங்க் கொஞ்சம் ஓட்டு இருக்குது, திமுகவுடைய ஓட்டு கொஞ்சம் இருக்குது, வேறு பல சிறு சிறு சீமான் ஓட்டு கூட கொஞ்சம் இருக்கலாம் வச்சுக்கோங்க. இப்போ விஜய் வேற வந்திருக்கார். ஸோ அதனால் ஓட்டுகள் அங்கேயே பிரியுது. ஸோ இந்த ரெண்டு பிரிவுக்குமே வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணுறதே பெரிய போராட்டமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒட்டுமொத்த ஓட் பேங்கை கன்சால்டேட் பண்ணுறதே பெரிய போராட்டம். அதனால் இவர் என்னதான் 10.5 அதெல்லாம் சொன்னால் கூட வரப்போகிற எலெக்ஷன்ஸில் ஒட்டுமொத்த வன்னியர்கள் அல்லது இப்போ இருக்கிற மாதிரியான செல்வாக்கை இந்த பிளவை வைத்துக்கொண்டே ஒன்று சேர்ப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அன்புமணிக்கும் சரி, அது டாக்டர் ராமதாஸுக்கும் சரி. ஸோ அந்த கேஷுவாலிட்டி இதோட செல்வாக்கு, அதோட ஓட் பேங்க் அடி வாங்கும். அந்த அன்புமணியும் அப்பாவும் பையனும் அதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது இதை புரிஞ்சிக்காமையே அவங்க காலம் தள்ளினாங்கன்னா ஒரு ஓபிசிக்கான ஒரு கட்சியை அழித்த பெருமையை அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்வார்கள். ஸோ அதை அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக ஏன்னா இது காம்ப்ரமைஸ் ஒரு காம்ப்ரமைஸ் வர வேண்டிய நேற்று ஆனந்த் வெங்கடேஷ் காம்ப்ரமைஸ் பண்ணறேன்னு சொல்றது பாமக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. அது சரியான முறை இல்லைன்றது நம்ம சொன்னா கூட, நீதிபதி பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னா கூட, பாமக பார்வையிலேருந்து பார்க்கும்போது ஐயா நீங்களாவது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன அவங்களுக்கு இருந்தது உண்மை. அதை தாண்டி இப்போ போயிடுது. ராமதாஸ் அதுக்கு ஒத்துக்கலைன்றது வேற விஷயம், நேற்று அவர் ஒத்துக்கலைன்றது வேற விஷயம். ஆனால் அதனால இந்த நீங்க என்னதான் இப்போ அன்புமணி ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்றாரு, கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எல்லா விதமான விஷயம் செய்வோன்ட்டார். ஸோ ஸ்ட்ரைட்டா பாஜக அணியில் லேண்ட் ஆயிட்டார். அவர் ஆக்சுவலா லேண்ட் ஆயிட்டார். பாஜக அணியில், பாஜக அதிமுக அணியில் லேண்ட் ஆயிட்டாரு. ஓகே. அதனால இப்போ ராமதாஸோட நிலைப்பாடு தான் அடுத்தது கேள்விக்குறி. இப்போ பாஜக ஒற்றுமை ஆனா கூட அந்த பாஜக அதிமுக அணியில இருக்கிறத ராமதாஸ் விரும்புவாரா, ஒன்றுபட்டு இருந்தாலும் விரும்புவாரான்றது அது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா இப்போது தமிழ்நாட்டோட அரசியல் களம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். அதாவது சில கட்சிகளின் நிலைப்பாடு எடப்பாடி சொல்கிற மாதிரி திமுக ஒழிக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. பன்னீர்செல்வத்துக்கு இபிஎஸ்ஸை வீழ்த்துற அஜெண்டா இருக்குது, சீமானுக்கு விஜயை வீழ்த்துற அஜெண்டா இருக்குது, ராமதாஸுக்கு அன்புமணியை வீழ்த்துற அஜெண்டா இருக்குது. இவங்க யாருக்கும் திமுக வீழ்த்துற அஜெண்டால ஒன்றா வரல. இவங்க அவங்களுக்கு இண்டிவிஜுவல் அஜெண்டா செட் பண்ணுறாங்க. பன்னீருக்கு இபிஎஸ் இந்த எலெக்ஷன்ஸில் வெளில வரக்கூடாது, அதிமுக தோக்கடிக்கணும், அவர் வீழ்த்தணும், இல்லாட்டி அவர் நம்மளை வீழ்த்திடுவார். சீமானுக்கு விஜய் கீழே போகணும், நம்மளோட மேலே போகக்கூடாது, விஜயை ஒன்று ஏதாவது பண்ணிடணும். அது விஜய் கீழே போகலன்னா அவர் செல்வாக்காரனா அதிமுகவோட கூட சேரலாம் பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருக்கார். ஸோ அவருக்கு விஜயை வீழ்த்தணும், இவருக்கு ராமதாஸுக்கு அன்புமணி அடிக்கணும், அன்புமணிக்கு ராமதாஸை வீழ்த்தணும். இப்போ இந்த மாதிரி திமுகவை எதிர்க்கிறத விட்டுட்டு இவங்கெல்லாம் தனித்தனி அஜெண்டா செட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற இடத்த பார்த்துட்டு தான் போவாங்க. பன்னீர்செல்வம் திமுகவை பார்த்துட்டு போவார் வச்சுக்கோங்க, சீமான் அதிமுக பாஜகவை பார்த்துட்டு போவார் வச்சுக்கோங்க. இப்போ இவர் ராமதாஸ் என்ன பண்ணுவார், திமுக கதவை தட்டுவார். ஏன்னா அன்புமணியை தோக்கடிக்கணும்ல. எல்லாருக்கும் அவங்க பர்சனல் செல்வாக்கு இருக்குல்ல, பர்சனல் இது இருக்குல்ல, டார்கெட் இருக்குல்ல, அந்த நோக்கத்தில் அவங்க செயல்படுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் இட் இஸ் கோயிங் டு பி a different எலெக்ஷன். பாஜக அதிமுக அணி பலவீனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். இடம் பிரியன் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ ஓபிஎஸ் அவர்களோ இதுல கூடுதலா பார்க்கிறப்ப, இப்போ ஓபிஎஸ் அவர்களோ இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களோ அமைப்பு ரீதியா அவங்கள்ட்ட கட்சி வராம இருந்திருக்கலாம், தொண்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பாய்லரா இருப்பதற்கான வேலைகளை செஞ்சு பலவீனப்படுத்திடுவாங்கன்றீங்களா? கண்டிப்பா பலவீனப்படுத்துவாங்க. விஜய் யாரை பலவீனப்படுத்துவாருன்னு இப்போ உறுதியா சொல்ல முடியல. அதிமுக ஓட்டுகளையும் அவர் எடுப்பார், திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையும் அவர் எடுப்பார்,
அதெல்லாம் எடுக்க மாட்டாருலாம் எதுவும் உறுதியெல்லாம் கிடையாது. அன்டெஸ்டட்னு நம்ம கடந்தெல்லாம் போகவே முடியாது. இன்னைக்கு அன்டெஸ்டட் தான். கொஞ்சம் பேசாம இருங்க தெரியும். விஜயன் உள்ள வரீங்களா? கொஞ்சம் பேசாம இருங்க. அன்டெஸ்டட் ஏன் கருத்து சொன்னாலும் சொன்னேன் சார். நான் பேசின போது பேசுங்க. உங்களை விஜய் எதிர்ப்புன்றது தெரிஞ்ச விஷயம். நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. நான் ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க பதில் சொன்னனால திரும்ப சொல்றேன். அன்டெஸ்டட் தான். அன்டெஸ்டட் நானும் அதே தானே சொல்றேன். கண்டினியூ. நீங்க எதுக்கு why are you impressing it actually? அது தேவையில்லை. அதுல கண்டினியூ. அன்டெஸ்டட் தான். அன்டெஸ்டட் தான். ஓபிஎஸ் அவர்கள் இருங்க. விஜயன் இருங்க. அதனால விஜய்க்கு வந்து 360 டிகிரியில ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக ஓட்டுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக ஓட்டுகள் வாய்ப்பு இருக்கு. ரசிகர்கள் வாய்ப்பு இருக்கு. சீமான் பகுதியிலிருந்து கொஞ்சம் ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பல ஓட்டு பாஜக எதிர்ப்பு திமுக இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல விதங்கள்ல அவருக்கு ஓட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு சூழல் இருக்கு. ஆனால் அதெல்லாம் ரியாலிட்டியில நடக்குமான்றதுதான் இப்போ ஒரு கேள்விக்குறி. அதை வச்சுதான் நம்ம விவாதத்தையே கட்டமைக்கிறோம். அது நடக்குமா? நடந்ததுன்னா அது வந்து பெரிய விஷயமா போகும். ஓபிஎஸ்க்கு ஒரு இது இருக்கு, ஒரு டார்கெட் இருக்கு. அவர் வந்து திமுக அணியில போயிட்டு அவரு ஓபிஎஸ் வீழ்த்தணும்னு ட்ரை பண்ணுவார். இப்ப நீங்க பிரியன் இப்போ திமுகவோட ஸ்டாண்ட் பத்தி பேசுறப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் நேரடியா இருக்கோ இல்லையோ ஓபிஎஸ் அவர்களையோ டாக்டர் ராமதாஸ் அவர்களையோ ஒரு நேச சக்தி மாதிரி, தங்களுக்கு ஆதரவு சக்தி மாதிரி மனசுக்குள்ள நினைப்பாங்கல்ல. அவங்க வந்து அதிமுக பாஜக அணியை பலவீனப்படுத்துவாங்கன்னு நினைப்பாங்களா? திமுக அப்படி யோசிக்குமா அவங்களுக்கு? திமுக ஏற்கனவே அதிமுக பாஜக அணியை பலவீனப்படுத்துற வேலையில இறங்கிட்டாங்க சார். தேமுதிகலாம் சிக்னல் என்ன, ஓபிஎஸ் ஓட சிக்னல் என்ன, ராமதாஸுக்கு கொடுக்கிற சிக்னல் என்ன, எல்லாமே அதிமுக பாஜக அணியை பலவீனப்படுத்துற விஷயம் தானே. வேலை நடக்க ஆரம்பிச்சிருது. ஸ்டாலின் சைலண்டா இருந்து அவர் தன் வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இப்போ ஏன் அதிமுக பாஜக அணியில யாரும் சேர மாட்டேன்றாங்க? இன்னும் 8 மாசம் இருக்கு, பிக்சர் கிளியர் ஆகும்னு சொல்றாரு. இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா அன்புமணி தான். அன்புமணி நீங்க தெளிவாக்கிட்டார். அதிமுக பாஜக அணிக்கு போறதுல தெளிவாக்கிட்டார். ஆனால் அன்புமணிட்ட பாமக ஓட்டு இருக்கா, வன்னியர் ஓட்டு இருக்கா அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. போன வாட்டி 21 எலெக்ஷன்ஸ்ல அதிமுக பாஜக பாமக எல்லாம் சேர்ந்து நின்ன வடமத்திய மாவட்டங்களில் 77 தொகுதிகளில் வெறும் 11 தொகுதிகளில் தான் அதிமுக வின் பண்ணிட்டு, ஒரு தொகுதியில் மயிலத்தில் மட்டும்தான் பாமக வின் பண்ணாங்க. அவங்களுக்கு கை கொடுத்தது சேலம், தருமபுரி. அங்க 2 கம்யூனிட்டி ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால 10 தொகுதி பிளஸ் தருமபுரியில் 5 தொகுதி வின் பண்ணாங்க. கோர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கோட்டை விட்டாங்க. இப்போ பாமக 2ஆ பிரிஞ்சு இருக்கும்போது இந்த ஓட்டு இந்த மத்திய வட தமிழக மாவட்டங்கள்ல எப்படி அவங்க ஓட்டு எடுக்க போறாங்க? அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்போ இந்த 10.5 வச்சுக்கோங்களேன், அதிமுகவோடய இருக்காங்க வச்சுக்கோங்க. இப்ப 10.5 பத்தி ராமதாஸ் எடப்பாடி என்ன சொன்னாருன்னு இப்போ ரவீந்திரன் சார் சொன்னாரு. எடப்பாடி 10.5 வந்து நான் சவுத்துல போகும்போது கடந்து போக பாக்குறாரு. அப்போ அதை வந்து கண்டிக்கிறதுக்கு அன்புமணி தயாரா இல்ல. அப்ப அன்புமணி அது தயாரா இல்லாத போது அதிமுகவோட இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வந்து அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தா அப்ப அதிமுகவுக்கு பாஜக அன்புமணிக்கும் ஆதரவாக அந்த வன்னியர்கள் எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக எடுக்கிற ஸ்டாண்ட் இருக்குல்ல, இங்க ஒரு ஸ்டாண்டு, சவுத்துல ஒரு ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்ட் வந்து வன்னியர்கள் ஓட்ட கன்சாலிடேட் பண்ணி தருவாங்கன்னா அது கேள்விக்குறியா மாறுது, பெரிய கேள்விக்குறி. அதனால அன்புமணியை பொறுத்த மட்டும் அவர் வன்னியர்கள் ஓட்ட கன்சாலிடேட் பண்றதுல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுல வந்து ஒரு வெற்றி பெறுவாரா இல்லையான்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனக்கு ரொம்ப ராமதாஸை பொறுத்த மட்டும் ஒன்றுபட்ட பாமகவையே திமுக வந்து ஏத்துக்கல சார். இந்த 3 எலெக்ஷன் ஒன்றுபட்ட பாமக இருந்து கூட அதை கடந்துதான் அவங்க வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால பாமக பிரிஞ்சிருக்கும் போது ராமதாஸை ஏத்துக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்ல, கண்டிப்பா கிடையாது. திமுக வந்து ஒரு அவர் கூப்பிடுற மாதிரியான தோற்றத்தை கொடுப்பாங்களே தவிர கடைசி வரை இதை இப்படியே வச்சுட்டு பலவீனப்படுத்த ஸ்ட்ராட்டஜி. ரவீந்திரன் சாமி, இப்போ அன்புமணி அவர்களே வந்து 10.5 பிரதானப்படுத்தி பேசினாலும் கூட ராமதாஸ் அவர்கள் இல்லாத பாமக அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல, அப்படிதானே அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க. அது பேர வலிமையை அவங்களுக்கு குறைச்சிடாதா பாமகவுக்கு? அது ஒரு சிக்கல். பிரியன் சொன்னார்ல, நிறைய சிக்கல். நியாயமான கருத்து தான். அதை விட பாரத பிரதமர் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி காங்கிரஸுக்கு 10 சீட்டு ஏன் வருதுன்னு தான் பார்க்காரே தவிர திமுக எதிர்ப்பு இல்லை. இதைத்தான் நான் 2021 உங்க நிகழ்ச்சியில சசிகலா டிஎம்கே இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல வர முடியாதுன்னு சொன்னேன். சிலவங்க இக்னரண்டா இதெல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. அது நடந்தது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்குள்ள இவரு விஜய் இன்காம்பிட்டன்ட் இன்எலிஜிபிள் போய் கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸ் ஆன மாதிரி சீமானுக்கு பிளஸும் வரலாம். நாளைக்கு தான் அது தெரியும். பிரியன் அவர் கருத்தை சொல்றாரு, நான் ஏன் கருத்தை சொல்றேன். இது பாமக தலைப்புன்றதுனால பாமக கருத்துக்கு வருவோம். பாமக இதுல வந்து அதுவும் பிரியன் சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஏன் 10.5 பற்றி எடப்பாடி சொன்னதுக்கு அன்புமணி எதிர்வினை ஆற்றல்ங்கிற பிரியனுக்கு கருத்து நியாயமான கருத்து தான். ஆனா இப்போ எதிர்வினை ஆற்றல்ங்கிறதுக்காக இன்னும் 8 மாசத்துக்கு பிறகு எதிர்வினை ஆற்றவே மாட்டாருன்னு சொல்ல முடியாது. அதுல எப்படி வரும்னா, நீ உங்க கருத்துக்கு நான் வர்றேன். எடப்பாடி என்ன சீட்டு கொடுக்கிறாரு அது தனக்கு உகந்ததா? 30-40 எம்எல்ஏ இருந்தா ஆட்சி
பிடிக்கலாம்னு சொன்னா அவருக்கு ஏன் 30க்கு மேல? நீங்க சொல்லக்கூடிய கருத்து முழுக்க முழுக்க உண்மை. ராமதாஸ் அன்புமணிக்கு எதிர் திசையில இருந்தா அந்த வாக்கு வலிமையை கண்டிப்பா பாதிக்கும். அதனால 10.5 எடுத்து ராமதாஸுக்கு ஆதரவையும் பெற்று 2016 மாற்றம் முன்னேற்ற அன்புமணி நின்ன மாதிரி 26லயும் நிக்கிறது தான் அன்புமணிக்கு அந்த வன்னியர் ஓட்டையும் அந்த 10.5க்கான ஓட்டையும் முழுமையா கொண்டு வரும். ராமதாஸை தவிர்த்துக்கிட்டு பாமக இல்ல.